வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அனைவரையும் ஒருங்கிணைக்கும் சக்தியாக யோகா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவால் உயிரிழந்த 2 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தை தவேகாவினர் தவறாக பயன்படுத்துவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைவரையும் ஒருங்கிணைக்கும் சக்தியாக யோகா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி இன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். உலகம் முழுவதும் யோகா தின கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டை மட்டுமின்றி உலகையும் ஒருங்கிணைக்கும் வல்லமை யோகா பயிற்சிக்கு உள்ளதாக அவர் கூறினார். யோகா தினத்தன்று மட்டும் யோகா பயிற்சியை மேற்கொள்ளாமல் தினசரி யோகா பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். யோகா பயிற்சியை அன்றாட நடவடிக்கையின் ஒரு அங்கமாக அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றனர். மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டார். மாநிலம் முழுவதும் இந்நாளையொட்டி யோகா பயிற்சி முகாம்கள் நடைபெற்றன. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற மைய கருத்துடன் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டதாக திருப்பத்தூரைச் சேர்ந்த டாக்டர் பவித்ர லட்சுமி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். இந்த வருஷத்துக்கான சர்வதேச யோகா தினத்துக்கான கருப்பொருள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா. ஆரோக்கியமான முதுமைனா முதுமையை யாரும் நம்ம தவிர்க்க முடியாது. முதுமையை எவ்வளோ ஆரோக்கியமாக கொண்டு போகிறோன்றது தான் முக்கியம். ஸோ யோகா பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. யோகா ஒரு நம்மளுடைய உடல், மனம் மற்றும் ஆன்மாவை சேர்ந்து ஒன்றா இணைச்சி பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏஜ் ஆன பின்னாடி வர பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், கால்வலி, மூட்டு வலி, முதுகு வலி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யோகா. ஸோ எல்லாரும் யோகா பண்ணுங்கள், ஹெல்த்தி லைஃப் லீட் பண்ணுங்கள். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் வாயு கசிவு ஏற்பட்டதில் 2 பேர் உயிரிழந்தனர். இந்த தொழிற்சாலையில் இன்று காலை 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தபோது இந்த வாயு கசிவு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இன்று காலை சுமார் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் திடீரென அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு சுமார் 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மூக்கு மற்றும் வாயில் ரத்த கசிவு ஏற்பட்டு மயங்கிய நிலையில் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படை துறையினர் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு மஞ்சங்கரணை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மிகவும் ஆபத்தான நிலையில் சென்னை சான்லி மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 2 பேர் இறந்துள்ளதாக முதல் கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுதல், அபாய பகுதியை தனிமைப்படுத்துதல், வாயு கசிவின் தாக்கத்தை மதிப்பீடு செய்தல் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல் உள்ளிட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் கே தனசேகரன். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் அறிவித்துள்ளார். இதற்கிடையே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் சிலரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். 7 பேர் உயிரிழந்ததாக வெளியான செய்திகள் தவறானவை என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். ஆளுநர் உடனான மோதல் போக்கை தவிர்த்து பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் வகையில் தவேக அரசு செயல்பட்டு வருகிறது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணைவேந்தர் நியமனம் தொடர்பான பிரச்சினையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்.
இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெற்றது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஆட்சி அதிகாரத்தை தவேகவினர் தவறாக பயன்படுத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாமக்கல் மாவட்டத்தில் தவேகாவைச் சேர்ந்த நிர்வாகி பெண் ஒருவர் மீது நடத்திய தாக்குதல் சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். சாதி ரீதியாக அவரை அந்த நிர்வாகி வசைபாடியதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். குற்றவாளிகளுக்கு அமைச்சர் பதவியும் சமூக விரோதிகளுக்கு கட்சி பொறுப்பும் கொடுப்பதுதான் தவேகாவின் மாற்று அரசியலா என்றும் அவர் வினவியுள்ளார். விளம்பரங்களில் கவனம் செலுத்துவதை தவிர்த்துவிட்டு இதுபோன்ற கட்சி நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் தனி நடுவர் மன்றம் குறித்த பகுதிகளை நீக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை பாதிக்கும் இந்த யோசனையை உரிய பேரவை விதிகளை பின்பற்றி நீக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். மேகதாது விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். இப்பிரச்சினையில் அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று தாம் நம்புவதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரம் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை ராயல்சீமா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மாவட்டச் செய்திகள். மதுரை மாவட்ட ஆட்சியராக திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மதுரை தெற்கு ரயில்வே கோட்டம் சார்பில் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சி கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா தலைமையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப் பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஜோதி தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் தீபக்கும், மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும் வெள்ளிப் பதக்கம் வென்றனர். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் இணை பட்டம் வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-11, 11-7, 11-2 என்ற செட் கணக்கில் பாகிஸ்தானின் நசீர் இக்பால், நூர் ஜமான் இணையை வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைவரையும் ஒருங்கிணைக்கும் சக்தியாக யோகா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவால் உயிரிழந்த 2 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது.
ஆட்சி அதிகாரத்தை தவேகவினர் தவறாக பயன்படுத்துவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் 2 வெள்ளிப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.